என் அன்பு பிள்ளையே, நேற்றைய தோல்வியை நினைத்து நீ வருந்தும் அந்த நேரத்தில் இன்றைய வெற்றியை இழந்துவிடவும் கூடும். எனவே தோல்வியை நினைத்து வருந்தாதே. உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நேரத்தையும் எப்படி வெற்றியாக மாற்றலாம் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நம்பிக்கை இருந்தால் போதும். அனைத்தும் உனக்கு வெற்றியே. அனைவராலும் இதை பார்த்துவிடவும் முடியாது, கேட்டுவிடவும் முடியாது. வெற்றி பெற்றவர்கள், வெற்றியின் படியில் நின்று கொண்டிருப்பவர்களால் மட்டுமே இதை கேட்க முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்தவர்களுக்கு மட்டுமே இது சூட்சமமாக கண்களுக்கு தெரியும். நீ இதுநாள் வரை எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் சேரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. கவலைப்படும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய், எதற்காக வேதனைப்படுகிறாய் என்று சிந்தனை செய்தாலே போதும். அந்த கவலை தேவையில்லாத கவலை என்று உனக்கே புரிந்துவிடும். உன் மனதின் சாவியை நீ வைத்து கொண்டால் பரிபூரண சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். தேவைப்படும் பொழுது மனதின் சாவியை வைத்து மனதை திறந்து கொள். தேவையில்லாத பொழுது மனதை பத்திரமாக பூட்டி வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு சூட்சம அறிகுறியாகவே இருக்கும். எதற்குமே பயப்படாதே. நான் எப்பொழுதும் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ சாதனைகளை சந்திக்க பல வேதனைகளை கடந்து போகத்தான் வேண்டும். வேதனைகளை கடந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே சாதனை மிக விரைவில் உன்னை வந்து தழுவும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதிகமாக சோதனை வருகிறது என்றால் அதைவிட மும்மடங்கு சந்தோஷம் கூடிய விரைவில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாய் நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது, காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது என்பது பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கைப்படி, உன் எண்ணம் படி சாதனைகள் அனைத்துமே உன் வசமாகும். வெற்றியை மட்டுமே கண்களால் பார்த்து ரசிப்பாய். வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது. ஆனால் எதையாவது யாரிடமாவது எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த பயணமே சிக்கலாக முடிகிறது. உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. உன் பிரார்த்தனைகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி என்னும் செடியை நம்பிக்கை என்னும் உரம் போட்டு நன்றாக வளர்க்கும் பொழுது இடையில் அந்த மரம் வேர் பிடித்து விட்டதா என்று பிடுங்கி பார்ப்பதால் ஏதாவது பலனாகிவிடுமா, அல்லது ஏதாவது மாற்றம்தான் நிகழ்ந்துவிடப் போகுமா? உழைப்பு என்னும் நீரையும் நம்பிக்கை என்னும் உரத்தையும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. அந்த விதை மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். விருட்சமாக வளர்ந்து வெற்றி என்னும் மரம் மிக பிரம்மாண்டமாக உன் கண்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்காதே, அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்காதே. உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருப்பது போல தோன்றும். சந்தோஷம் வந்துவிட்டது, சந்தோஷம் எனக்குள் வந்துவிட்டது என்று நம்பிக்கையோடு நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷகரமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக தேவைப்படும் நேரத்தில், தேவையான தருணத்தில் நான் உன் கண்முன் காட்சியளிப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நான் தீர்வு தருவேன். அனைத்திற்கும் நான் பதிலுரைப்பேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கவலைகள் அனைத்தையும் மிக சுலபமாக தாண்டி வந்து விட்டாய். அப்படி பல சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றிய நான் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா?
தைரியமாக இரு, நான் இருக்கிறேன், கலங்காதே. இனி உன் வாழ்வு மிக மிக நன்றாகவே இருக்கும். தைரியமாக இரு என் பிள்ளையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி உனக்கு நன்மைகளையெல்லாம் புகுத்தி, எது நன்மை எது தீமை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை உனக்கு வலியுறுத்தி உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்வேன். உனக்காக நான் அமைத்து தந்த நல்ல வழி பாதையில்தான் இதுநாள் வரை உன் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் உன்னுடைய பயணம் நல்ல வழியில் செல்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். அந்த பாதையில் உனக்கு துணையாக உன் கரங்களை நான் பிடித்து பத்திரமாக உன்னை அழைத்து கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் தாயாக தகப்பனாக உன் சகோதரனாக சகோதரியாக உன்னுடைய உற்றார் உறவினராக உன் குருவாக உன் ஆசானாக அனைத்துமாக நான் உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தி நல்ல வழியில் நம்பிக்கையோடு நடக்க வைப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ உன் பாதையில் சென்று கொண்டே இரு. வெற்றியை உன் வசம் நிச்சயமாக ஆக்கியே விடலாம். நம்பிக்கையோடு பயணம் செய், ஆனந்தமாக இரு. நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்னும் விதை விருட்சமாக வளர்ந்து நிற்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதெல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நேற்றைய தோல்வியை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்தால் இன்றைய வெற்றியை கூட இழந்துவிடும் சூழ்நிலையில் நீ மாறிவிடுவாய். எனவே நேற்று நடந்ததை மறந்தும் கூட நினைவுபடுத்த எண்ணாதே. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ நினைப்பது போல் நடக்க என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். என் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும்.
உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி விடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை, வேதனைப்பட்டால் துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே? இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நான் இருக்கிறேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று, விலகி நிற்பேன் என்று எப்படி நீ கருதலாம்?
உன் வழியை செம்மையானதாகவும் பசுமையானதாகவும் ஆக்குவதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் உன்னுடைய பந்தமும் என்னுடைய பந்தமும் சேர்ந்து இருக்கிறது என்பதை மட்டும்தான் நீ அறிந்திருக்கிறாய். ஆனால் உனக்கும் எனக்குமான பந்தம் பூர்வ ஜென்ம பந்தமே. அனைத்து ஜென்மத்திலும் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன். உன் உயிரின் உயிராய், உன்னுடைய ஆன்மாவாய், உன்னுடைய இதயமாய் நான் உன்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஜென்ம ஜென்மமாய். உனக்கானது அனைத்தையும் நான் தருவேன். கொஞ்ச காலம் நீ பொறுத்து கொண்டால் போதும். இன்னும் கொஞ்ச காலமே. உன்னை புறக்கணித்தவர்களெல்லாம் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்புதான் உண்மையான அன்பு, நீ செலுத்திய அன்புதான் உண்மையான பாசம் என்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அந்த நேரம் சர்வ நிச்சயமாக உனக்காகவே வரும். உன்னுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உன் அன்பிற்காகவே ஏங்கி உன்னை தேடி வருவார்கள். உன் மனம் குளிரும்படியான மங்கள செய்தி உன்னை தேடி வரும். இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு பதிலுரைப்பேன். உனக்கான நல்ல நிகழ்வை உன் செவிகளுக்கு நான் எடுத்துரைப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கும், இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கும், இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளால் மனவேதனைப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் விரக்தியில் இருக்கிறாய். இவை அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் பாசமும் அன்பும் இந்த உலகை, இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய கண்ணான கண்மணி என்று நான் கூறும் பொழுது நான் அடையும் மகிழ்ச்சியை, நான் அடையும் ஆனந்தத்தை எவராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதற்கான பதிலை யாருமே புரிந்து கொள்ளவும் முடியாது. அவ்வளவு ஆனந்தத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை என்று கூறும் பொழுது, என்னுடைய பிள்ளையாக நீ வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் நல்ல காலம் உனக்கான காலமாகவே வந்திருக்கிறது. இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடியாகவே இருக்கும். நீ என்னுடைய குழந்தை, அன்புக்கு மட்டுமே பெயர் பெற்ற குழந்தை. உன்னுடைய மனதில் தேவையில்லாத குழப்பமும் குதர்க்கமான மனநிலையோடு இருந்தால் அதை முதலில் துரத்திவிடு. உன் மனதிலிருந்து அதை துரத்திவிடு. எதையுமே உன் கருத்தில் இருத்தி கொள்ளாதே. உன்னுடைய மனமும் சரி, உன்னுடைய உள்ளமும் சரி, பாதி இன்பம் பாதி துக்கம் என்று மாறி மாறி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே உன்னுடைய மனம், உள்ளம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்று எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்பவன்தான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். உன்னுடைய குறைகளை திருத்தி வாழ பழகிக்கொள். எது உன் வாழ்க்கைக்கு தேவையோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அதை பற்றி மட்டுமே உன் வேலையை செய்து கொண்டே இரு. தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் சுமத்துவதை விட உனக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் வாழ்வும் வளமாகும், மனமும் நிம்மதியாகும். நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? நம்மில் பல குறைகள் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. உன் குறைகளை களைய வாழ்க்கை என்றால் என்ன உனக்கு புரிய வைக்க, உன்னையே உனக்கு புரிய வைக்க நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னுடைய ஆசிர்வாதமும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. பயப்படாதே, நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். வேதனையெல்லாம் தாங்கி அதை சாதனைகளாக மாற்றுவதற்காக நீ அவதாரம் எடுத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எது உன் மனதிற்கு
இதுதான் சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே. பிறகு உன் மனதில் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன், சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல, உன் மனதை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, உன் கண்ணீரை வீணடிப்பதற்காகவும் அல்ல. உன் வழியில் சில முட்கள் இருந்ததான் செய்யும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். காயம் வலியையும் உண்டாக்கும். ஆனால் அந்த வலியையெல்லாம் தூக்கி எறிந்து பயணித்தால்தான் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பேன் என்ற நினைப்பை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். இப்படி பல ரணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்கு இதோ உன் சாயப்பா ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த உன்னை தேடி வந்துவிட்டேன். உனக்கான ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுவிட்டால் நிம்மதியாக கண் உறங்குவாய். நாளை விடியல் உனக்கு பல அற்புதங்களை காட்டும் விடியலாகவே இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் உன் சாய் உன்னை காப்பேன். உன்னை போராட்டத்திலேயே சிக்கிவிட மாட்டேன். எப்பொழுதுமே ரணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதலாவது கூடிய விரைவில் நான் உனக்கு தருவேன். ஆறுதலை கூறிவிட்டு பின்பு ஆச்சரியத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத ஆச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பல அற்புதங்களையும் நான் உனக்காகவே நிகழ்த்துவேன். உன் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நான் உண்டாக்குவேன். அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தியே தீருவேன். இப்படி வரப்போகும் இந்த மாற்றம் இதுவரை இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் பார்த்த ஏமாற்றம் மாதிரியோ தடுமாற்றம் மாறியோ இல்லாமல் வேறு விதமான பல ஆச்சரியங்கள் நிறைந்து இருக்கப் போகிறது. நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் நிம்மதி இல்லாமல் கழிந்த உன் நாட்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நிரப்பும் வேலையை நான் தயார்படுத்திவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் உன் வாழ்வில் நடக்கும். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன்னை வெறுத்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய். பல ஆச்சரியங்களை நீயே எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் உன் சாயிநாதர். இழப்புகளையெல்லாம் தாண்டி அதனுடைய வலிகளையெல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடம் இருக்கும் அனைத்து நம்பிக்கை தரும் விஷயங்களையும் அனைத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் மிக சிறப்பாகவே நான் உனக்கு புகட்டுவேன். நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்று ஒரு வாக்கு கூறினால் அந்த வாக்கை எப்பேற்பட்டாவது நான் நிறைவேற்றியே தீருவேன். என் பிள்ளையின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உன் கர்ம வினைகளோடு நான் நித்தம் போராடி கொண்டே இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் என் மனமும் வலிக்கும் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று எனக்கு
கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நான் எப்பொழுதும் வாக்கு மீறவே மாட்டேன். நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும். அதற்கு உன் சாயி தேவா நானே சாட்சி. ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் நான் கேட்டேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்தது. உன்னுடைய கண்ணீரின் ஈரத்தையும் நான் உணர்ந்தேன். அதற்காகவே உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கவே இதோ உன் இல்லம் தேடி உன்னை தேடி இதோ வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அள்ள முடியாத அளவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன் முன்னேயும் பின்னேயும் குவிந்து கிடக்கிறது. சிதறி கிடக்கும் சோகங்களை மட்டும் நீ நினைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு உன் மனதில் அதை போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையோடு உழன்று கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனையாவது செய்து கொண்டு வாழ்ந்து காட்டு. அந்த கற்பனையே உன் வாழ்வில் நிஜமாகி வரும், நிஜமாகியே விடும். மகிழ்ச்சி இல்லையே என்று தேடி தேடி அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே அலைந்து கொண்டிருக்காதே. சந்தோஷத்தை நீ எங்குமே போய் தேடவே முடியாது. அது உன்னில் தான் இருக்கிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? நான் கூறுவது முழுமையாக கேட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்நாளில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் என்ற வரத்தை உன் சாயப்பா உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கற்பனை செய்து கொள். இன்று நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையை நினைத்துக்கொண்டு இதுதான் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்ற தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்து விடாதே. ஏனென்றால் இந்த நிமிடத்தை இந்த காலத்தை உருவாக்க தெரிந்த கடவுளுக்கு ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றுவதற்கு தெரியும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. எனவே எதையுமே தவறாக புரிந்து கொண்டு தவறாக சிந்தித்து கொண்டே இருக்காதே. ஒருவரின் தேவையை அறிந்து தேவை என்று வருபவர்களுக்கு நீ கேட்காமலேயே உதவி செய்தால் நீதான் அவர்களுக்கு கடவுளாகவே தெரிவாய். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. இன்றைய நாள் வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளையும் அப்படியே முடியும் என்ற வாக்கு என்றைக்குமே நான் கொடுத்ததில்லை. அது நடந்ததும் இல்லை. இன்று போல் நாளை இருக்கும் என்று எப்பொழுதும் கூறவே முடியாது. குற்றம் கூறுபவர்கள் பழி சொல்ல தெரிந்தவர்கள் யாருமே நமக்கான வழியை சொல்ல போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கான வழி உனக்குத்தான். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. எப்பொழுதும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ பழகிக் கொண்டாலே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஒவ்வொன்றாக கூடி வரும். நானும் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன். நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும்போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன்.
சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன்.